இப்போ நம்மளோட ஏபிஐ வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஃப்ரண்ட் எண்டில் இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் எண்டில் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஒரு ஹேண்ட்லர் நடக்கணும். ஸோ ஆன் கிளிக் போட்டுக்கிறேன். ஆன் கிளிக்கில் ஹேண்டில் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல லெட் ஹேண்டில் சப்மிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த கம்யூனிட்டி கூட நீங்கள் பல விதமாக கனெக்டடாக இருக்கலாம். டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது அண்ட் டெலகிராம் குரூப் இருக்குது அண்ட் வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப் இருக்குது. இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈச் ஒன் டீச் ஒனோட பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கூகுள் பாட்காஸ்ட்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் டொனேட் பண்ணோம் அப்படின்னா பேட்ரியான் மூலிமா டொனேட் பண்ணலாம். யூடியூபோட மெம்பர்ஷிப் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கீழே தெரியுற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக அசிங்க் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஏன்னா இதுக்குள்ளேருந்து ஒரு ஏபிஐ கால் போகுது. அண்ட் அசிங்க் போட்டாலே கண்டிப்பாக உள்ள ட்ரை கேட்ச் போட்டுருணும். ட்ரை கேட்ச் போட்டு அவைட். ஓகே, அவைட். நம்ம ஆக்சியோஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சியோஸ் நம்ம இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம ஆக்சியோஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? இதை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல npm இன்ஸ்டால் ஆக்சியோஸ் அப்படின்னு போட்டோம்னா ஆக்சியோஸ் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஆக்சியோஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் திருப்பி npm ரன் dev அப்படின்னு போட்டோம்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இங்கே அவைட் ஆக்சியோஸ் டாட். ஸோ ஆக்சியோஸ். ஸோ இந்த ஆக்சியோஸ் இன்னும் இங்கே ப்ராப்பராக வரல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இம்போர்ட் ஆக்சியோஸ் ஃப்ரம் ஆக்சியோஸ் அப்படின்னு போட்டனாலே அது வந்துடும். ஸோ ஆக்சியோஸ் டாட் போஸ்ட்டில் நம்ம ஒரு யூஆர்எல் கொடுக்கணும். அந்த யூஆர்எல் என்ன யூஆர்எல்னா நம்மளுடைய ஏபிஐ யூஆர்எல். ஓகே, நம்ம ஏபிஐ யூஆர்எல் எங்கே இருக்குது? /API/chat. ஓகேவா? அப்படிங்கிறதுல நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு இதுக்கு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். இந்த பேராமீட்டரில் டிஷ் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல நம்ம வந்து லைக் பொங்கல் அப்படின்னு போட்டோம்னா லைக் இது போவோம். ஆனால் இந்த பொங்கல் அப்படிங்கிறத நம்ம ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுடைய அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து அதை ரிசீவ் பண்ணி இந்த இடத்துல வைக்கணும். கரெக்டாக? ஸோ அது இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஏதாவது எரர் வந்துச்சுன்னா எரர் த்ரோ பண்ண சொல்கிறேன். ஸோ ஸோ இந்த ஏபிஐ என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஏபிஐ இதில் வந்து சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா, இப்போது நம்ம இந்த சேட்டுங்கிற இந்த ஏபிஐயில் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம சக்ஸஸ் கேஸே பார்த்துட்ருக்கோம். ஒருவேளை இந்த ஏபிஐ வேலை செய்யலை, அதாவது ஓப்பன் ஏபிஐயோட சர்வரே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, அது வந்து டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஏபிஐ நமக்கு என்ன பண்ணுது? டேட்டா, அதாவது லைக் இது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் டிஷ் டேட்டா. ஓகே, டிஷ் கான்ஸ்டன்ட் டிஷ் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிவிட்டு இஃப் டிஷ் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் எரர். ஓகே, அதாவது அவங்க எரர் த்ரோ பண்ணாங்கன்னா, அதாவது ஓப்பன் ஏபிஐயோடைய சர்வர்லேயே ஏதோ ஒரு எரர், அந்த ரெஸ்பான்ஸே திரும்பி வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? த்ரோ நியூ எரர் சேயிங் தட் டிஷ் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா அப்படின்னு சொன்னோன்னே இது இந்த கேட்சுக்கு போயிடும். ஓகே, இந்த கேட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்கே போயிடும். ஏன்னா இங்கேருந்து எரர் த்ரோ போனால் கேட்சுக்கு போவோம். ஒரு வேளை எரர் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? கீழே இந்த இடத்துல, ஓகே, ஸோ கீழே இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டம்மி டெக்ஸ்ட் போட்டிருக்கேன்ல, இந்த டம்மி டெக்ஸ்ட்டுக்கு பதில் நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டேட் ஒன்று மெயின்டைன் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேட் என்னென்னா கான்ஸ்டன்ட். ஸோ டெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் செட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு use state empty string. ஸோ இந்த செட் டெக்ஸ்ட்டுக்கு ஓகே இந்த டேட்டாவை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? செட் பண்ண போகிறேன். ஸோ டிஷ் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட். இப்போ இந்த போஸ்ட்மேன் இருக்குல்ல, இந்த போஸ்ட்மேன் கலெக்ஷனில் ஸோ இப்போ இது ஹிட் பண்ணால் ஸோ ஏஐ ரெஸ்பான்ஸ் இதான் ஃபுல்லாக டேட்டா. இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவே டேட்டா. ஸோ ஏஐ ரெஸ்பான்ஸ் டாட் சாய்ஸஸ் அது ஒரு அரே. ஸோ அதனால் கண்டிப்பாக 0 டாட் இது என்னது? டெக்ஸ்ட்டு. ஓகேவா? டெக்ஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா நமக்கு இந்த
இந்த ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய இந்த டேட்டா ஃபுல்லாகவே நமக்கு அந்த ஸ்டேட்டில் செட் ஆகிடும். ஒன்ஸ் அது ஸ்டேட்டில் செட் ஆகிடுச்சினாலே இந்த டம்மி டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டை இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் எப்போல்லாம் இந்த ஹேண்டில் சப்மிட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறனோ அப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சுனாலே ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட் போவோம். அந்த ஏபிஐ ரெக்வஸ்ட் என்ன பண்ணோன்னா, எரர் இருந்துச்சுன்னா எரரை த்ரோ பண்ணிவிடும். சப்போஸ் எரர் இல்லைன்னா வர டேட்டாவை அந்த செட் டெக்ஸ்ட்டில் செட் பண்ணி விட்டுரும். இதுதான் இந்த விஷயம் செய்ய போகிறது. ஓகேவா? இதோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ வரைக்கும். ஸோ இப்போ நாங்கள் எதுவுமே டைப் பண்ணல. டைப் பண்ணாமே நான் இந்த கெட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த கெட் பட்டனை கிளிக் பண்ணால் அந்த ஏபிஐ கால் பின்னாடி போயிட்டு இங்கே பாருங்கள், அந்த டேட்டா இங்கே வருது. ஆனால் இதை கிளிக் பண்ணோன்னே அந்த ஏபிஐ கால் போகுது அப்படின்றதுக்கு எந்த விதமான இண்டிகேஷனுமே நம்ம இங்கே வைக்கலை. அண்ட் நம்ம இங்கே டைப் பண்ணுற இந்த டேட்டாவை நம்ம இங்கே அனுப்பலை. ஏன்னா நம்ம இங்கே பொங்கல்ன்றதை ஹார்ட் கோட் பண்ணிட்டோம். ஹார்ட் கோட்னா லைக் நாமளே டைப் பண்ணிட்டோம். ஓகேவா? யூசர் என்ன இங்கே டைப் பண்ணுறானோ அதுதான் அங்கே போகணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு தனி ஸ்டேட் மெயின்டைன் பண்ணலாம். அந்த ஸ்டேட் என்ன ஸ்டேட் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டிஷ்னு வச்சுக்கலாமா. டிஷ் கமா செட் டிஷ் ஈக்குவல்ஸ் டு யூ ஸ்டேட். ஓகே, யூ ஸ்டேட் அதுவும் எம்டியாக தான் இருக்கும். ஸோ எம்டியாக இருந்த உடனே லைக் எப்பப்பெல்லாம் யூசர் அங்கே டைப் பண்ணுறாங்களோ, அந்த இன்புட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுறாங்களோ, அப்போது டைப் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஈவெண்ட் கிடைக்கும், ஆன் சேஞ்சுங்கிற ஈவெண்ட் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அந்த ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்டுக்கு செட் டிஷ், ஏன்னா செட் டிஷ்ங்கிறது அங்கே ஸ்டேட்டோட பேர். கரெக்டாக? ஸோ இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகே, அண்ட் இதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கணும், அந்த டிஷ்ஷாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு யூசர் இங்கே என்ன டைப் பண்ணுறாங்களோ, ஓகே, இங்கே என்ன டைப் பண்ணுறாங்களோ அந்த டேட்டா தான் இந்த டிஷ்ஷில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ நம்ம இனிமேல் இந்த இடத்துல பொங்கல்ன்றதை ஹார்ட் கோட் பண்ண வேண்டாம். நம்ம டிஷ் அப்படிங்கிறத டைரெக்டாக அனுப்பிச்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக யூசர் இங்கே என்ன டைப் பண்ணுறாங்களோ அந்த டேட்டா அங்கே போய்டும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து லைக் இட்லி அப்படின்னு டைப் பண்ணி ஹிட் பண்ணேன்னா எனக்கு இட்லியோட ரெஸ்பான்ஸ் வரும். சப்போஸ் பிரியாணி அப்படின்னு போட்டோன்னா, ஸோ பிரியாணிக்கான ஃபுல் ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம எந்த டிஷ்ஷு போட்டாலும் நம்ம வந்து அந்த டிஷ் வந்து நம்மளுக்கு அதோட ரெஸ்பான்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா?